யாரோ ஒரு திமுக கட்சிக்காரோட சமாதியான இடம், அந்த இடத்துல கொடி பறக்குது. இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் இன்னைக்கு புதுசா வந்திருக்க தம்பிகளுக்கும் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, திமுகவை சாதாரணமா எடை போட்டுறாங்க. சும்மா ஏதோ திமுக ஒரு கட்சி அப்படின்னு. அது ரொம்ப கஷ்டப்பட்டு பல தியாகத்தாலையும் தம்பிகளை அங்கதான் அவர் நிம்மதியா படுத்து தூங்கலான்னு இருக்காரு. அங்கேயும் போய் உங்களோட கொடியை நட்டுட்டு பின்னாடி ஒரு வாய்ஸ் ஓவர்ல வந்துட்டு தியாகங்கள், அதுக்கப்புறம் இளைஞர்களுக்கு புரியவில்லை திமுக என்றால் என்ன ஒரு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றீங்களே. அங்க அந்த சமாதிகளை தூங்கிட்டு இருக்கிற கொஞ்சம் நிம்மதி அங்கேயா தூங்க விடுங்கப்பா. ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு தான் அவர் போய் சமாதியில போய் படுத்துருக்கிறாரு. அந்த சமாதிக்கு மேலேயும் போய் குத்தணுமா அவங்களோட கொடிய? இந்த வீடியோவை பார்த்தோன்னே யங்ஸ்டருக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஏன்னா 80 வருட பழமையான கட்சி ஒரு சமாதியில போய் ஒரு கொடியை வச்சு ஒரு விளம்பரம் தேடும் போது இப்ப இருக்கிற யங்ஸ்டர் புரிஞ்சிருப்பாங்க, ஏன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆகா இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே காட்டி கொடுத்துட்டீங்களா தம்பிகளா. திமுக காரனை அழிக்கிறதுக்கு இன்னொரு கட்சி அழிக்க வேண்டாம். திமுக காரன் அழிக்கிறதுக்கு இன்னொரு திமுக காரன் இருந்தாலே போதும், திமுக அழிஞ்சு போயிடும்.